இது நாங்கள் கடைசி இப்போ மாதாப்பள்ளியில் பர்ச்சேஸ் பண்ணி திங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சிம்பிளாக இருக்குது. 1 லீஃப் 50 rupees கரெக்டாக 50 ரூபா தானே இருக்குது. எவ்வளோ அப்படிங்களா? சூப்பராக இருக்கும். ஆமாம், மீன் என்னாச்சு கொட்டியா அதெல்லாம் பேசிக்கலாம். மீன் வாங்கிட்டு வந்துட்டோம். என்ன மீன் வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் தெரியும். வாங்க வாங்க வாங்க. நாங்கள் உளி வாங்கியிருக்கோம், திருப்பூர் உளி இல்லை. ஆமாம், ப்ளஸ் வந்து 4 பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தாப்புல. ஆமாம், இது என்ன மீன் எங்களுக்கும் தெரியாது, கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்துட்டோம் பொறிக்கிறதுக்காக. இங்கே பாரு, ஆமாம் ஆல்ரெடி கழுவி போட்டுட்டாங்க. அதனால் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இது வந்து ஒயிட்டில் ஏதோ ஒரு மீன். எனக்கு தெரிஞ்சு இது மட்டும் தான் புளி. இங்கே வா இதை காட்டல புளி. முடி இதை வைங்க. ஓகே ரைட், ஓகே. மண்டை எடுத்து வைங்க. இப்போ பெரிய சைஸ் தான் போட்டாங்க. ஓகே. தூக்கி போட்டேன், அடுத்து வந்து தூக்கி போட்டேன். என்ன ஒரு இதுக்கப்புறம் என் வேலை முடிஞ்சது. குக்கிங் வந்து இன்னொரு வழியில் ஒப்படைக்கப்படும். அந்த மாதிரி நாங்கள் ஒப்படைச்சு ஓடிக்கிறோம். அவ்வளோதான் என் வேலை முடிஞ்சது. பொறிக்க நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அதுக்கு ஒரு பீஸ் பொறிச்சு சாப்பிட்லன்னா அப்போ சாந்தி அடையாது. அவ்வளோ தூரம் இல்லை, மீன் விட்டுட்டோம். ஆக ஓகே, என்னது இது? டால்டா எண்ணெயில் எல்லாம் பிம்பமே செமையாக இருக்குது. மொத்தமாக விட்ருங்க. என்ன சூடாகணும், லைட்டாக சுற்றி போட்டு கட்டாதுன்னு நினைக்கிறேன். போடுங்க பார்ப்போம். நம்ம போடுறது தானே, போடு பண்ணி அதனால் நாங்கள் ஒரு மீன் பொறிக்க போகிறோம். சிறப்பாக இருக்குது. திருப்பி போடுங்கடா. என்னெல்லாம் வச்சுருக்கீங்க? வெங்காயம், வெள்ளைப்பூடு, வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி இந்த ஊறிக்கிட்டு இருக்கு. தக்காளி ஊறிக்கிட்டு இருக்கு தண்ணியில். இதை வெட்டிடுவோம். என்ன இது? வத்தல் பொடி. சரி. கடுகு, அதே மாதிரி 2 சீரகம், 2 சோம்பு, 2 வெந்தயம். இதெல்லாம் தாளிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சது. வெங்காயம் போட்டால் மறுபடியும் வெங்காயம் போட்டால் வெங்காயம் போட்டாங்க.
இது பண்ணாங்க.